வாடகை வீடுகளில் வசிப்போர் அதன் உரிமையாளர்கள் மூலம் சந்திக்கும் சவால்கள் என்ன? கடும் விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படுகிறதா என்பது குறித்து சிவகங்கை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் குரல் பகுதியில் பார்க்கலாம். வாடகையும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸு 5 மாத வாடகையை தான் அட்வான்ஸாக கேட்குறாங்க. சரி, அப்படியே அமைஞ்சு ஒரு வீட்டில் போய் இருந்தோன்னா ஒரு யூனிட்டுக்கு அப்போ 9 ரூபாலேருந்து 15 ரூபா வரைக்கும் கேட்குறாங்க. மோட்டரை எத்தனை மணிக்கு போடணும், எத்தனை மணிக்கு ஆஃப் பண்ணணும், அது ஒரு பிரச்சனை. அது பக்கத்து வீட்டில் நல்லா அமைஞ்சிட்டா பிரச்சனை இல்லை. இல்லை அப்படின்னாக்கா பக்கத்து வீட்டுக்கு நமக்கு ஏதாவது ஒரு சண்டை பிரச்சனை வருது. பொது காமன் டாய்லெட்டாக இருந்தது, குளிக்கிற இடமா இருந்ததுன்னா காலையில் கிளம்பி போகிறதுக்குள்ளேயும் பிள்ளைகளை கிளப்புறதையும் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. வாடகை வீட்டில் இருக்கிறதுன்றது நம்ம மாமியாரை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு சமம். அந்த அளவுக்கு நிறைய டார்ச்சர் இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 5 தேதிக்குள்ளே வாடகை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சில நிர்பந்தங்கள் வரும். ஏன்னா நாங்கள் ஒரு சாதாரணமாக கன்சாலிடேட்டட் பேல வேலை பார்க்குறோம். அப்படிங்கும்போது இந்த வாடகையை அந்த பர்டிகுலர் ரேட்டுக்குள்ளே கொடுக்க முடியலாட்டி அது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல். அதோட நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் அடிஷ்னலாக வந்தாங்கன்னா அதுக்கு கூட கொஞ்சம் சார்ஜ் பண்ணுறது, டாய்லெட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக செலவு பண்ணுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. தொழிலுக்காக நம்ம நான் இங்கே சிவகங்கையில் வாடகைக்கு இப்போ குடியிருக்கேன். இப்போ நம்ம வாடகைக்கு இருக்கோம்னு சொன்னால் அதில் நிறைய சிரமங்கள்லாம் இருக்குது. இப்போ எப்படி அப்படின்னா லைன் வீடுனா அது ஒரு சிரமம் இருக்குது. லைன் வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க. குடி தண்ணி பிரச்சனை, மைட்ரு பிரச்சனை, ஓனர் பிரச்சனை. அப்புறம் இன்னொன்று என்னென்னா அந்த ஏதாவது ஒன்று வீட்டில் கிராக் ஆனாலோ இல்லை வீடு இடித்தாலோ பண்ணாலோ நம்ம தான் செய்யணும். சில டார்ச்சர்கள்லாம் இருக்குது, பக்கத்தில் டார்ச்சர்கள் இருக்குது. அவங்களாலேயும் நம்ம வீட்டை காலி பண்ணுறது மாதிரியும் இருக்கும். குழந்தைகள் விளையாடையில் ஒரு பக்கத்து வீட்லேயும் குழந்தை இருக்கும், நம்ம வீட்லேயும் குழந்தை இருக்கும். 2 பேருனால நமக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை வரும். ஒரு ஜெயில் மாதிரி கரெக்டாக இருக்குன்னு கரெக்டாக போகணும். நம்ம இஷ்டத்துக்கு போயிட்டு வர முடியாது. திடீர்னு வீட்டுக்கு பூட்டிடுவாங்க. தண்ணி பிரச்சனை இருக்குது. பொது மீட்டர்னா அதை தண்ணி அவ்வளோதான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. திடீர்னு ஒரு வீட்டு வரி கூடுச்சுன்னா வாடகை கூட்டிடுவாங்க. அப்புறம் கரண்ட் பில்லு மொத்தமாக இருக்குன்னா அதுலேயும் பிரச்சனை வரும். லெட்டின் பாத்ரூம் கூட பிரச்சனையாக வரும் லைஃப்பில். அது ஒரு பெரிய தனி வீடு மாதிரி, சொந்த வீடு மாதிரி வராது. வாடகை வீட்டில் மன உளைச்சல் ரொம்ப வரும். வாடகை வீட்டில் இப்போ தங்குறவங்க பேச்சுலர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஃபேமிலியாக வந்தாலுமே ஃபேமிலியாக நிறைய பேர் தண்ணி பிரச்சனை, அப்புறம் மாதம் மாதம் கரண்ட் பில் பிரச்சனை எல்லாமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இங்கே வாடகை வீட்டில். அதெல்லாம் தாண்டி இருக்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இருக்குது. அதை தாண்டி அவங்க சொந்த வீடு கட்டி போகிறக்குள்ளே இங்கேயே நிறைய காசு செலவழிஞ்சிடும். கரண்ட் பில்லு, காய்கறி எல்லாம் நிறையா இருக்குது. அது மாதிரி இப்போ பெயிண்ட் ஏதாவது நீட்டாக அடிச்சு வச்சுருப்பாங்க. இல்லை சின்ன குழந்தைங்க இருக்குது, கிறுக்கி வச்சுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு அட்வான்ஸ் கொடுப்போம். அந்த அட்வான்ஸ்லேருந்து பாதியை கழிச்சிருவாங்க. நம்ம எதுவுமே பண்ணலாட்டினாலும் அதான் ஒரு இதாக இருக்குது. வாடகை வீட்டில் வசிப்பவர்களின் சிரமங்கள் என்ன என்று சிவகங்கை மக்கள் கூறிய கருத்துக்களை கேட்டறிந்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.